Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நம்முடைய பத்திரிகையாளர் மற்றும் காவிரி தொடர்பான ஆய்வாளர் டி ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு டி ராமகிருஷ்ணன். தற்போது முதலமைச்சர் விஜய் இந்த காவிரி விஷயம் தொடர்பா பிரதமருக்கு கடிதம் எழுதி இருக்கிறாரு. முன்னமே சொன்ன மாதிரி ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழல் தமிழகத்துக்கு உருவாயிருக்கு. இதை எப்படி தமிழகம் அணுகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கூடுதலான பார்வை என்ன? அதாவது இப்போ அந்த கடிதமுடைய முழு தகவல்கள் எனக்கு தெரியலன்னா கூட அவர் என்னன்னா இப்போ நம்ம நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, அப்புறம் உறுதிப்படுத்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவு, இதை அமுல்படுத்தப்பட வேண்டும். அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க போறது. ஸோ அதுதான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் நேத்திக்கு அந்த பதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொன்னதுக்கான பதில்ல என்ன அவங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புலையோ இல்ல இதுலயோ நீங்க மற்ற படுகை மாநிலங்கள்கிட்ட நீங்க ஒப்புதல் பெற வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு இதுவும் சொல்லல, கண்டிஷன் சொல்லல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதனால அது லீகல் பொசிஷனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் நாம் அதை கண்டு பதற்றப்பட வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க உங்களுடைய மாநிலத்துக்குள்ள இருக்கிற நீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த இறுதி தீர்ப்பினுடைய அதனுடைய அம்சங்களை நீங்கள் மீறாமல், அதுக்கு நீங்க முரண்படாமல் நீங்க எதை வேணா செஞ்சுக்கலாங்கிறது தான் அதான் சாராம்சம். ஓகே, அதனால அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 177.25 டிஎம்சி தமிழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அந்த அட்டவணை ஒண்ணு இருக்கு, அந்த அட்டவணைப்படி அதை செய்யணும் இருக்கு. அப்புறம் 10 நாள் அட்டவணைப்படியும் தண்ணீர் திறந்து விடணும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த தீர்ப்பினுடைய ஒரு முக்கிய அம்சங்கள். அதை அவங்க பின்பற்றணும். அதை பின்பற்றி தான் அவங்க எதை வேணா செஞ்சுக்கலாங்கிறது தான் அப்படிதான் அந்த நேற்று அவர் அமைச்சர் கொடுத்த பதில பார்க்கணுமே தவிர, மற்றபடி ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதனால் நாம பதற்றமடைய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா நீங்க சொல்றது புரியுது, பதற்றமடைய வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனா காவிரியில உரிய நீரை தரணும் அப்படிங்கிற நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்களையே கர்நாடக அரசு பின்பற்றல அப்படிங்கறதா இந்த பதட்டத்துக்கும் ஐயத்துக்கும் காரணமா எழுது இல்லையா? அதாவது கர்நாடகம் இப்போ அவங்க அவங்களுக்கு இது பண்ற மாதிரி தான், அவங்களுக்கு ஏற்றா மாதிரி தான் அவங்க நடத்துக்கிறாங்க. அதை நம்ம இப்ப இந்த ஒரு கிட்டத்தட்ட இப்ப 2 மாத காலத்திலையும் அவங்க இந்த ஒரு மாதத்துல அதிகமா நம்மளுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டிஎம்சி கூட தண்ணி திறந்து விடல. ஓகே, கிட்டத்தட்ட இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 30 டிஎம்சி வரணும். 30 டிஎம்சில 1 டிஎம்சி கூட வரல. அதனால அது நமக்கு அந்த அச்சத்தையும் ஒரு அவநம்பிக்கையும் இன்னும் அதிகப்படுத்துகிறது. அதை நம்ம அவங்க மீது அழுத்தம் கொடுப்பதற்கு மத்திய அரசு, உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான இடங்கள்ல போய், இல்லாட்ட அந்த காவேரி நதிநீர் ஆணையம், இன்றைக்கு காவேரி நதிநீர் அந்த ஒழுங்குமுறை குழு இன்றைக்கு மீட்டிங் அவங்க கூட்டம் இருக்கிறது. ஸோ அதுலலாம் நம்ம நம்மளுடைய நிலைப்பாடு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோங்கிறத நம்ம அதை அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். நிச்சயமா நன்றி திரு டி ராமகிருஷ்ணன். தற்போது விவசாய சங்கத்தை சேர்ந்த வீரகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களோட பேசலாம். வணக்கம் திரு தீரகுமார். தற்போது காவிரி விவகாரத்துல பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதி இருக்கிறாரு. வேற என்னென்ன நடவடிக்கைகள் இந்த விவகாரத்துல எடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையோட வீரியத்தை நீங்க எப்படி அணுகிறீங்க? இப்ப உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைங்கிறது குருவை சுத்தமா பொய்த்து பிடிச்சு சம்பாவுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. இந்த சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கறதுனா, இதே மாதிரியான காவிரி ஆற்றினுடைய வரலாற்றுல இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் முன்னாடியே நடந்ததுதான். 1947க்கு முன்னாடி கூட இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குருவை இந்த மாதிரி ஆத்துல தண்ணி நமக்கு சேரலன்னா, கர்நாடகம் இந்த மாதிரி தண்ணியை தடுத்துக்கிற அல்லது பற்றாக்குறை கால தண்ணீரை கூட கொடுக்குறேன்னா கர்நாடகத்தின் மேல வழக்கு போட்டிருக்கோம். அது வெள்ளம் வந்த போதும் சரி, வறட்சி வந்த போதும் சரி, கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன்னா கர்நாடகத்துல கூடிய ஏராளமான வெள்ளங்கள், அங்க தண்ணி வந்ததுன்னா இங்க உயிர் போயிடும், பயிர் போயிடும், ஆடு மாடு போயிடும், அத்தனையும் நம்ம இழந்துக்கணும். அப்ப காவிரி ஆற்றினுடைய வரலாறுங்கிறது நீங்க இன்னைக்கு ஏதோ புதுசா இவங்க மேகதாட்டு கட்டுறது அல்லது நம்ம புதுசா இது வேணாலும் கட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இது நீங்க பழைய வரலாற்றுலேருந்து பழசுலேருந்து தான் நீங்க பார்க்க முடியும். பழசுலேருந்து பாக்குறப்ப தமிழ்நாடு அரசு கடிதங்கள் எழுதி கொள்வதிலெல்லாம் முனைப்பு காட்டாம
உடனடியாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடணும். பழைய வரலாற்றை, ஏன்னா அதெல்லாம் கோர்ட்டு தீர்ப்புகள்லாம் இருக்கு. பழைய வரலாற்றின் அடிப்படையில இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கூடிய தொடர்ந்து இவங்க தண்ணி கொடுக்கலையே, இவங்க பற்றாக்குறை கால பகிர்வையும் கொடுக்கல, உபரி தண்ணீர் வந்த தண்ணி தானே வெளியே உரிமை நீரும் தரல. அதனால இந்த பிரச்சனையுடைய அடிநாதத்தை இப்ப நம்ம தொடரணும். நம்ம இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்பட்டதோ எப்போ அதுக்கு பிறகுதான் மேட்டூர் கட்டப்பட்டது, கிருஷ்ணராஜசாகர் கட்டப்பட்டது, அதுக்கெல்லாம் பிறகுதான் அவங்க ஒத்துக்கிறாங்க. அதனால கர்நாடகம் இழப்பீடு தர வேண்டும். தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சீராப்பு, இன்னைக்கு எவ்வளவு ஒரு எங்க பார்த்தாலும் வறட்சி, இன்னைக்கு பல பேர் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா கடன் தொல்லை, விவசாயியோட கடன் தொல்லை, நுண்ணுயிர் அந்த மைக்ரோ அவன் வந்து அடிச்சு விரட்டான், அதுல செத்து போறாங்க. வாங்கின கடனை கட்ட முடியல, கட்டி சாவுகள் ஆரம்பிச்சிருச்சு. காவிரி படுகையில சாவுகள் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இது போக போக பெருகிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல முன்னாடி கண்ட தீர்வு தான் இதுக்கு வந்து கர்நாடகா நமக்கு நஷ்டீடு கொடுக்கணும். இதுல மத்திய அரசு அப்ப ஒரு வலுவான மத்திய அரசுங்கிறது இல்ல. இப்போ 10 வருஷமா ஒரு மோடி பிரதமரா இருக்கிறாருன்னா, 2 பீரியட் 3 பீரியட் இருக்காருன்னா, இவரு கொடுக்கணும் நஷ்டஈட்ட, இல்லைன்னா அங்க வாங்கி கொடுக்கணும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. எங்களை அழிய விடாதீங்க, நாங்க தான் செத்து போய் கிடக்கிறோமே. குடிக்க தண்ணி இல்ல, வயக்காட்டுல எது இல்ல, இதெல்லாம் தண்ணி உப்பு போயிடுச்சு, தண்ணியில கூட இரும்பு வந்துச்சு. தமிழ்நாட்டு காவிரி தண்ணின்னா அந்த அமுதமே இல்லைங்க இப்ப. அதனால நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதுறது ரைட்டு, மற்றதெல்லாம் நீங்க செய்யுங்க. உடனடியாக கர்நாடகத்து மேலையும் மத்திய அரசு மேலையும் நஷ்டஈடு கேட்டு வழக்கு கொடுக்கணும். நமக்கான நிவாரணத்தை உடனே கேட்டு போறணும். உடனடியாக நமக்கு வந்து ஒவ்வொரு அரிசி விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, அரிசி விலையை குறைக்கணும். இதெல்லாம் வந்து உடனடியாக செய்யணுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களோட வேதனையை புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி திரு ஜீவகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.